Hi friends, வீட்லயே சிம்பிளா எப்படி ஃபலூடா செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபலூடா செய்றதுக்கு நம்ம சப்ஜா சீட் வந்து ஊற வச்சிரலாம். சப்ஜா சீட்னா துளசி விதை தான். இதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடட்டும். 10 நிமிஷத்துலேயே நல்லா ஊறிடும். நம்ம ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபலூடாக்கு ரோஸ் மில்க் ரெடி பண்ணிடலாம். நல்லா க்ரீமி பாலாக எடுத்துக்கோங்க. நான் 1.5 கப் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா காய வச்சு ஆற வச்ச பாலை எடுத்துகிட்டு இது கூட வந்து ரோஸ் மில்க் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். ரோஸ் மில்க்லேயே சுகர் சிரப் இருக்கனால நம்ம சுகர் வந்து தனியாக சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நமக்கு ரோஸ் மில்க்கும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம சேமியா ரெடி பண்ணிடலாம் வீட்லேயே. உங்களுக்கு அரிசி சேமியா வேணும்னா நம்ம கடையில் வாங்கி வெறும்சி வாங்கி ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து வீட்டிலே சேமியா வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளற போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா சில்லுன்னு தண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஐஸ் கட்டியும் போட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டிங்கன்னா திக்காக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிக்கும் போது ஒட்டாமல் வரும். நல்லா ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இடியாப்ப வீட்டில் புளிய வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த இதில் நம்ம இதை மாற்றிட்டு ஐஸ் தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம இதை புளிஞ்சு விட போகிறோம். புளிஞ்சு விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதை வந்து எதுக்காக ஐஸ் தண்ணியில் புளிஞ்சு விடுறோமோ உடையாமல் வரதுக்காகத்தான் நம்ம புளிஞ்சு விடுறதுக்காக நான் இதில் ஐஸ் தண்ணி வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் உடனே கை வச்சு வெளியே எடுத்திங்கன்னா நமக்கு சேமியா வந்து உடஞ்சி வந்துடும். நீங்கள் வந்து புளிஞ்சு விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து அது திருப்பி ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருங்க. அது வந்து ஸ்பூன் விட்டோ இல்லை கை விட்டோ எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி மாற்றிட்டு நம்ம வந்து ஐஸ் தண்ணியில் வந்து புளிஞ்சு விட்டுடலாம். இப்போ ஐஸ் தண்ணி ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுருங்க. நமக்கு சேமியா ரெடி ஆகிடும். இது மாதிரி புளிஞ்சு விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சோ கை வச்சோ எடுக்க வேண்டாம். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதை அப்படியே விட்டுறலாம். பிழிஞ்சு விட்டுட்டு வந்து திருப்பி ஃப்ரிட்ஜிலே வச்சுடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா நமக்கு உடையாமல் வரும். இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இதையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு ஜெல்லி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஜெல்லி பவுடரில் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா தண்ணி மாதிரி கலந்துக்கலாம். கடாயில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெதுவெதுப்பாக இருக்கும்போது இந்த ஜெல்லி பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொஞ்சம் வெதுவெதுப்பானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கலருக்காக நான் வந்து ரோஸ் சிரப் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரோஸ் சிரப் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெதுவெதுப்பானதுக்கப்புறம் இறக்கிட்டு ஒரு பிளேட்டில் வந்து ஊற்றி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஜெல்லி சிரப் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். பாருங்கள் லைட்டாக திக்காகிடுச்சு. இப்போ வந்து இதை இறக்கி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இதையும் வந்து ஒரு 15 to 30 மினிட்ஸ் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் அழகாக கட் பண்ணி வருது பாருங்கள். இது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சேமியாவும் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, ரெடி ஆகிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது ஜெல்லி. இப்போ நமக்கு ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சேமியா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம சேமியா வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து தண்ணியை வடித்து எடுத்து வச்சிடலாம். இந்த சேமியா வந்து 5 பேத்துக்கு செய்கிறதுக்கு ஃபலூடா செய்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த சேமியா வந்து நீங்கள் 3 நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நமக்கு சேமியா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபலூடா செய்ய ரெடியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் மில்க், அதுக்கப்புறம் ஜெல்லி,
இது கூட வந்து சப்ஜா சீட் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சேமியா. இதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி நான் ரோஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே வந்து ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆப்பிளும் பனானாவும் சேர்த்திருக்கேன். அது கூட வந்து நட்ஸ் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி கொஞ்சம் ஜெல்லி, அப்புறம் கொஞ்சம் சேமியா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ், கொஞ்சம் சேமியா, இப்போ ரோஸ் மில்க் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மேலே வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணுமோ வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வெனிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். மேலே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு ஐஸ்கிரீம் மேலே வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். மேலே ஐஸ்கிரீம் வச்சுட்டு கொஞ்சம் டாப்பிங் வந்து ரோஸ் சிரப், கொஞ்சம் நட்ஸ் வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே ஃபலூடா ரெடி பண்ணியாச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.